தலைநகர் சென்னையில் கடந்த சில நாட்களாக நள்ளிரவு மழை கொட்டி தீர்த்து வருகிறது. மேகவெடிப்பின் காரணமாக தான் தற்பொழுது சென்னையில் கனமழை பெய்வதற்கான சென்னை வானிலை ஆய்வு மையமும் தகவலானது தெரிவித்திருக்கு. இந்த நிலையில வடகிழக்கு பருவமழையால இந்த ஆண்டு தமிழகத்தில் அதிகபட்ச மழை பொழியும் இருக்கும் என்றும், சென்னையில் இந்த ஆண்டு புயல் ஆபத்து இருக்கிறது என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறும் பொழுது பாத்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு காலகட்டத்தில் குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்கள்ல வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது நமக்கு எல் நினா என்ற புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல கடந்த 6 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் எல் நினா ஆண்டுகளாகவும் அமைந்திருக்கு. இந்த எல் நினா மற்றும் அதன் காரணிகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் அதிக அளவு மழை பொழிய இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. வடகிழக்கு பருவமழை சற்று தாமதம் அடைந்தாலுமே நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல தீவிர மழை பொழிவும் இருப்பதுடன் தாழ்வு காற்றழுத்த பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் உருவாகி மிகப்பெரிய காற்றுடன் அதிகபட்ச மழை பெய்யவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் இன்று வரை சென்னையை 6 புயல்கள் தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதுல கடந்த 2016ஆம் ஆண்டு வர்தா புயல் தாக்கியதாகவும், 2023ஆம் ஆண்டு மிக்ஸாம் புயல் தாக்கியதாகவும், கடந்த 2022ஆம் ஆண்டு மண்டோஸ் புயல் தாக்கியதாகவும் தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த நிலையில தான் வருகின்ற நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்துல லால் நினா புயல் தாக்கக்கூடும் என்பது எச்சரிக்கை தகவலாகவே வெளிவந்திருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.